Unit 4 Geometry level. Try these. Page number 74. Find the order of rotational symmetry for the following figures. In the following figures, அதாவது இந்த ஃபிகர்ஸோட ரொட்டேஷ்னல் சிமெட்ரியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு ஈஸி மெத்தட் சொல்லித்தரேன். இப்போது இங்கே ஒரு ஷேப் இருக்குது. இப்போ இது எப்படி பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு கேப், அதாவது இந்த மாதிரி ஒரு இது வரதே எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6. இப்போ இதோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி என்ன? 6. அப்போது ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் symmetry is அப்படின்னு எழுதிக்கோங்க. order of rotational symmetry is 6. இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கணும். இது பார்த்தா என்ன இப்படி இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுனா இல்லை, இது ரொம்ப ஈஸி. இது 1, இது 1 எடுத்துக்கிறோம். இது 2, இது 3. அப்போது இதுக்கும் அதே மாதிரி எழுதணும். ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி, order of rotational symmetry is 3. அவ்வளோதான். இல்லை, செகண்ட் கொஷின் ஒன்று கேட்டிருக்காங்க. Find the order of rotational symmetry for an equilateral triangle. Find the order of rotational symmetry for equilateral triangle. ஒரு equilateral triangle நான் கீழே ட்ரா பண்ணி காட்டுறேன். இதுதான் ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இதோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சொல்லுங்கள். இப்போது இதுக்கு எத்தனை லைன்ஸ் இருக்குது? மொத்தம் 3 லைன்ஸ். ஸோ 3 லைன் ஆஃப் சிமெட்ரி, அதுவும் கரெக்ட் தான். இது எப்படி பிரிக்கலாம்? அப்படி 1 2 3 நான் இது சொல்கிறேன். இது 3 லைன்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஆர்டர் ஃபார் ரொட்டேஷனல் சிமெட்ரி என்ன அப்படின்னா 3. நம்ம எப்படி பிரிக்கலான்னு இங்கே சொல்லியிருக்கேன். இப்படி நேராக ஒரு லைன் எப்படின்னா பிரிக்கலாம். இது பிரிக்கிறது நம்மளோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் 3 தான். இதுதான் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.